ஓகே பிரதர். இப்போ வந்து இந்த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நீங்கள் இடையில கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் டைவெர்ட் ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. டைவெர்ட் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வேணால் நம்ம ஒதுக்கிட்டு அப்புறம் அதில் வரக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து ஒரு தனித்தனி பாடங்க இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே ஒரு நட்ஷலில் வந்து நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து மிக முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் 2 விதமான பிரிவு இருக்கிறது ஆதியில இருந்தே இருக்குது. பாஸ்டர் ரசல் காலத்தில் இருந்தே வந்து அந்த பிரிவு இருந்து தான் வருதுங்கிறது நீங்கள் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு 2 ஒருவேளை அவங்க பிரித்ததாக காணப்படலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பர்னபாஸ் காலத்தில் வந்து ஒரு அப்டேஷன் வந்து அன்றைக்கி நிகழ்ந்திருக்குது. அப்போ நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க காலத்தில். ஏறக்குறைய ஒரு 48 ஆண்டு காலமாக இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால என்னெல்லாம் அப்டேஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்குதோ, அவங்க மூலமாக, அந்த பழைய சகோதரர் மூலமாக கிடச்சிருக்குதோ, அதையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அந்த வசனங்களோட கூட இந்த பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினே வந்து நமக்கு பார்த்தோம்னா 1000 ஆண்டு ஆட்சி துவங்கிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து முதல் கொஸ்டினாக இருக்குது. அதுதான் வந்து ஆல்மோஸ்ட்டுக்கு. அப்போ இது வந்து ஏற்கனவே பழங்காலத்துக்கு ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாவே இதே மாதிரி சர்ச்சைகள் நிறையா வரும். சர்ச்சைகள் எல்லாம் இப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அதோடைய சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க, அதை ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க மற்ற காரியங்களில் வந்து அதிகமாக ஈடுபாடுகளை காட்டி அந்த டாபிக் ஸ்டடி, இன்டெப்த் ஸ்டடிங்கில் வந்து அதில் போயிடுவாங்க. இந்த ஒரு காரியத்தை வந்து தள்ளி வச்சுட்டு போவாங்க. அப்படி இருந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு ஒன்னஸ் இன் ஸ்பிரிட்டில் இருந்த மாதிரி சபையெல்லாம் ஒன்றா தான் இயங்கிட்டு இருந்தது. சபைகளுக்குள்ள பிரிவு அப்போ வரல. பிற்காலங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரசுரங்கள் மூலமாக வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக வந்து அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் உள்ளே வரும்போது இதைத்தான் நம்ம சொல்லணும், இதை விட்டு நம்ம மற்றெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு போனதுனால இன்றைக்கி அதை மையமாக வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு ஒரு பிரிவினை வந்து எடுத்த உடனே வந்து அதை செஞ்சிடறாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தா கொர்னாலஜி தான். பைபிள் கொர்னாலஜி தான். அது வந்து ஆதாம்லேருந்து காலக்கணக்கு எடுத்து அது 8 பகுதியாக பிரித்து அந்த 8 பகுதியை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது இதுதான் கரெக்டு, இது கரெக்டாக இருக்குது, இப்போ 6000 இயர்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு, அப்போ வந்து அப்போ 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு தானே அப்படிங்கிறது தான் வந்து முதல் வந்த ஒரு நிகழ்வாக வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ 1000 ஆண்டு ஆட்சி வந்து 6000 இயர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு கொர்னாலஜிக்கல் டேப்லெட் வந்து ஒரு 8 பார்ட்ஸாக நம்ம பிரித்து நம்ம கொடுத்துட்றோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன நமக்கு ஒரு புரிதல் வருதுன்னு பார்த்தோம்னா 6000 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து 7000 வந்து கிறிஸ்துவின் ஆட்சி தானே, அப்போ அது கிறிஸ்துவின் ஆட்சி தான் இப்போ நடக்குது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறதோட மாத்திரம் இல்லாதபடிக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிறைய காலக்கணக்குகள், இப்போ தானியேலில் சொல்லப்பட்ட ஒரு 5 காலக்கணக்குகள், அதற்கு ஒரு 7 காலக்கணக்குகள் உண்டு. அப்போ அந்த கணக்குகளையும் எடுத்து இந்த டார்கெட்லேயே எந்த இயர் நமக்கு ரீச் பண்ணுறோமோ அந்த இயருக்கு என்ன பண்ணுறாங்க, அதில் தான் வந்து கரெக்டாக நிற்கிதுங்கிறத வந்து ஒரு ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல கிடச்சிடுது. ஆமாம், ஆரம்பிச்சிருச்சு, இது கரெக்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஆனால் இது வந்து நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இதில் டெப்த்தில் போய் பார்க்கலாம். அந்த 8 பகுதியில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஆய்வுக்குள்ளாக நம்ம போனால் தான் அங்கே மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த மாதிரி 90% போகிற மாதிரி தெரில, ஒரு 10% அது மாதிரி போகிறாங்க.
10% அப்படி போனாலுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ட்ராக் என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ராக் கிரியேட் பண்ணி அது இன்னொரு 50 இயர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சில கணக்குகளை என்ன பண்ணுறாங்க, ஒரு மாற்றங்களை கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அந்த மாதிரி வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த காலக்கணக்கை வந்து ஆய்வு செஞ்சு அதில் வந்து இன்னென்ன இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை நம்ம இப்படி பிரிக்கலாம், இது எப்படி பிரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சில ஆய்வுகள் மேற்கொள்கிறதா பார்க்குறோம். இப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய நேரம் வந்து அதுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்துட்டு அந்த பார்ட்டில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த பகுதி நம்ம போயிடலாம். அதாவது இப்போ ஈசாக்கு மன்னிக்கவும் ஆபிரகாம் உடைய கணக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, ஆபிரகாம் வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வயதில் பிறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கணக்கில் கொண்டு வரும்போது 427 ஆண்டுகள் வந்து டோட்டலாக ஆபிரகாம் கோவனெண்ட் வித் ஆபிரகாம் வரைக்கும் ஃப்ளட்டில் இருந்து, தி கிரேட் ஃப்ளட்டில் இருந்து, இப்போ ஜலப்பிரளயத்தில் இருந்து ஆபிரகாம் உடன்படிக்கை கொடுக்க காலம் வரைக்கும் 427 ஆண்டுகள் நினைக்கிறேன். 427 ஆண்டுகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க, தேராகு இறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆகுது அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு கணக்கு போடுறாங்க. அப்படி கணக்கு வந்து நம்ம போட முடியாது. நான் அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா அந்த தேராகோட 130வது வயதில் தான் வந்து ஆபிரகாம் பிறந்திருக்கிறாருன்னு ஒரு கால்குலேஷன் வந்துடும். 205 75 கழிச்சு இப்படி கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரானை பெற்றான்னு வரும். அப்போது ஆபிரகாம் தேராகுக்கு பிறந்த காலம்னு எடுத்துட்டோம்னா நம்ம அது 70 வயசு தான் கணக்கு போடணும். அந்த தான் அப்போ அந்த 70 வயசுலேயே 3 குழந்தைங்க பிறந்துட்டாங்களான்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி வரும். ஆனால் அது நம்ம அப்படி எடுக்க முடியாது. அது ஒரு டைம் கேப் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ நோவா 600 வயதாகும் நோவா 500 வயதாகும் போது சேம் காம் யாப்பத்தை பற்றான்னா அந்த 500 வயசுலேயே 3 பசங்க பிறந்துட்டான ஒரு கேள்வி நம்ம கேட்குற மாதிரி வந்துடும். அப்படி அல்ல. அப்போ ஒரு சில காலங்கள் அதில் மாறுபாடு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் தான் முதல் பையங்கருக்கு நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும் அந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது 70 வயசு வச்சு நம்ம கணக்கு போட ஒரு 60 இயர்ஸ் வந்து அதில் அடிப்படுது. இதில் அந்த 427 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் அடிப்பட்டு முன்னாடி போயிடும். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போ தனியாக வந்து இதெல்லாம் இப்போ தனித்தனி பாடமாக வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனு நம்ம கொடுக்க முடியும். இப்படி ஒரே ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறேன். அப்போது இது சரி ரைட்டு, 6000 வருஷம் முடிஞ்சு 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அது நடந்து முடிந்த ஒன்றாக அங்கே காணப்படுகிறது. இப்போ கிறிஸ்டின் ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப காங்க்ரீட்டாக அந்த இடத்துல சொல்லிட்டார். நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம வசன அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை வச்சா நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன வசனம்னு பார்த்தோம்னா அந்த வெளிப்பசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த பின்பகுதி பாருங்கள் எப்படி எழுதுறாருன்னு பாருங்கள். இங்கே படிக்க சொல்கிறேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, அது தெரியும், சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த வலு சர்ப்பத்தை பிடிச்சிடுறாங்க. அந்த பிடிச்சு 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, இருங்க 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, இதுக்கு தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். 1000 வருஷமும் கட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்படி 1000 வருஷம் கட்டிக்கிட்டே இருக்கிறாருங்கிறதுனால அவருடைய செயல்பாடுகள் கம்மியாகி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அவர் காலில் இருந்து கட்டுறதா இருக்கலாம், அல்லது கையிலேருந்து கட்டுறதா இருக்கலாம், தலையிலேருந்து எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்தா 1000 வருஷமும் கட்டிகிட்டே இருப்பார்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அப்படி நம்ம கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அப்படி ஒருவேளை நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால தான் அப்படி எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அப்போ சாத்தானை கட்டிட்டா என்ன நடக்கக்கூடாதுங்கிறத அங்கே மென்ஷன் பண்றாரு. கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும், அந்த டோட்டலா இருக்கக்கூடிய அந்த 1000 இயர்ஸ் அது நிறைவேற வரைக்கும், அந்த கம்ப்ளீட் 1000 இயர்ஸ் நிறைவேற வரைக்கும் என்ன நடக்கக்கூடாதுங்கிறாரு? அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு, அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்தில் தள்ளி எடுத்து முத்திரை போட்டாங்கிறாரு. அப்படின்னா இந்த 1000 இயர்ஸ் ரூல் ஆரம்பிச்சிருச்சு, 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா 1000 வருடமும் ஜனங்கள் மோசம் போக கூடாது சாத்தானால். சரி, நம்ம இப்படி வேணா திங்க் பண்ணலாம். எப்படி திங்க் பண்ணலாம்னா, சாத்தானை கட்டிட்டாருங்க, 1000 வருஷம் வந்து சாத்தான் வேலை செய்யலைங்க,
சாத்தானுடைய சகாக்கள் வேலை செய்யலாம். அப்படி வேணா நம்ம அதுக்கு அர்த்தம் எடுக்கலாமே தவிர, சாத்தானை கட்டிட்டாருனாவே ஜனங்க மோசம் போகக்கூடாது, அப்படிதானே அர்த்தம். அப்போ இப்போ ஜனங்க மோசம் போகாமல் இருந்தாங்கன்னா, எந்த ஜனமும் யாரும் மோசம் போகலை, எல்லாம் நீதியை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு நம்ம சொல்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். ஏசாயா 26:9. ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடு. அத்தனை இரவுனா ராக்காலம், இருள் சூழ்ந்த காலம், அஞ்ஞான காரில் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, வெளிச்சத்தை பற்றி சரியாக தெரியவில்லை. ராக்காலத்தில் என்ன பண்ணுது? உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த இருள் சூழ்ந்த காலத்தில் பொதுவாக மீட்டிங்ஸ் எல்லாம் இந்த டைம் தான் நடத்துவாங்க. வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுவேன். அதிகாலை என்னது? 1000 ஆண்டு ஆட்சி விரிஞ்சு வரும்போதும் தேடுவேன். ஒருவேளை ஒரு நம்ம குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ அந்த காலத்துல தேடிட்டு இருக்காங்கன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேடுவேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது, அப்ப நியாய தீர்ப்பு அப்படின்னு பூமியில் நடக்குதுங்கிறாரு. பூமி நடக்கும் போது உச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். உச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள் அப்படின்னா நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும், அதானே? அப்ப அந்த 1000 வருஷமும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்றாருன்னா, பூமியின் கடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள், அதான் சொல்றாரு. ஆனா அதே சமயம் 10ஆம் வசனம் எப்படி எழுதுறாரு பாருங்க. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள. அப்ப அங்க துன்மார்க்கன் இருக்கிற 1000 ஆண்டு ஆட்சியில துன்மார்க்கன் இருக்கிறாரு. அந்த துன்மார்க்கன் என்ன பண்ணுவாரா? அவர் நீதியை தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். எது நீதிங்கிற கத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல நிற்பாங்க. அந்த ஸ்டாண்டை விட்டு வந்து அவங்க மாறுறதுக்கு வந்து கடினம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லிச்சுன்னா, ஒருத்தர் தாடி வச்சு பழக்கப்பட்டோன்னா, தாடி எதுக்கு வச்சுருக்கீங்க, நல்லா ஷேப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருங்கன்னு சொல்லிச்சுன்னா அது அவருக்கு பிடிக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி நீதி உள்ள தேசத்திலும் அவன் என்ன செய்யறாரு? நீதியை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து, நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போ. இதுதான் சொல்றாரு. அப்ப நீதி உள்ள தேசமாக 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சாச்சு, இப்ப அநியாயம் நடக்கும் அப்படின்னுங்கிற அர்த்தம் அல்ல. அநியாயம் செய்து எது அநியாயம்னு பார்த்தோம்னா, ஆண்டவருடைய ஆட்சி நடக்கும் போது அநியாயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடவுளுடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான்ங்கிற, கவனிக்க மாட்டாங்கன்ட்ட. இதுதான் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா நம்ம கவனிக்கணும். நம்ம கவனிக்கும் போது தான் இதோடைய தீர்மானம் என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு முழுமையான ஒரு தெளிவு நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதாக நம்ம பார்க்கணும். எனவே நம்ம அந்த காலக்கணக்கு அடுப்பில் வச்சுட்டு அந்த காலக்கணக்கை பேஸ் பண்ணி மற்ற சம்பவங்களையும் நம்ம இணைச்சு, இப்போ இஸ்ரேல் சுதந்திர தொழில் விட்டாச்சு, அது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வந்து ஒரு ஆய்வில் நம்ம போய் என்ன பண்ணலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாலும், இங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 1000 வருஷம் ஜனங்க மோசம் போகக்கூடாதுங்கிறத சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ அதுதான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அது முக்கியமான நிகழ்வாக வந்து நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்ம சும்மா சொல்லலை, அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். அந்த அந்த 20ஆம் வெளி 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் வந்து 2 தடவை மென்ஷன் பண்ணுறாரு. அந்த 1000 வருடங்கிறத 2 தடவை நல்லா கவனிச்சு பாருங்க. 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் இடமும் ஜனங்களை மோசம் போக்காதபடி டபுள் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு அந்த இடத்துல. அப்போ இந்த 1000 வருடம் அவர் கட்டுறாரு, கட்டிட்டு அந்த 1000 வருஷம் அவனை கட்டினாவே ஜனங்க மோசம் போகக்கூடாதுங்கிறத அர்த்தம் எடுக்கிறோம். அப்படின்னா ஒரு 6000 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ சாத்தானை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, கட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற வாய்ப்பு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இழந்துடுறோம். அதுதான் என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது போல் நிறைய உதாரணம் இருக்குது. ஒரே ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த வசனத்தை நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு கட்டாயம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த வருகையை குறித்து அவர் பேசும்போது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறார். கிரேக்க பதத்தில் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை இல்லை, ஒரு 4-5 வார்த்தை பேசுகிறதா வந்து நான் வந்து பார்க்குறேன். பெருஷியா, எர்கமாய், அப்புறம் ஹாக்கோ,
இன்னமும் 2-3 வார்த்தைகள்லாம் இருக்குது என்பதாக பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் பல இடங்களில் வந்து பயன்பாட்டில் இருக்குது என்பதாக பார்க்குறோம். இந்த பெருசியாங்கிற வார்த்தை ஒரு 24 இடத்துல வர்றதை நம்ம ஆய்வில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஆய்வில் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் கிடையாது, புதிய ஏற்பாட்டு ஆய்வில் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த வருகை அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த வருகை ஏற்கனவே நடந்து விட்டதா இருந்தால் வருகை தாமதிக்கும் என்ற வார்த்தைகள் அங்கு பயனற்றதாக போய்விடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை வருகை நடந்து விட்டதாக நாம் எடுத்துக்கொண்டால், வருகை நடந்ததாக எடுத்துக்கொண்டால் வருகை தாமதிக்கும் என்ற சொற்கள் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக வந்து நம்ம பார்க்குறோம். எனவே அதில் வந்து ஒரு சில வசனங்களை என்ன பண்ணலாம், நாம் ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, படிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே. அப்போ இப்போ சிருஷ்டிப்பின் தோற்றத்தில் இருந்து இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். யார் சொல்லுவார் என்று சொன்னால், அந்த பரியாசக்காரர் என்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல பாருங்க. ஆரம்பத்தில் இப்படியே தாங்க இருக்குது, அப்போ அதே மாதிரி தாங்க இருக்கும், இன்னொரு அழிவு வருவதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் பேசுவதற்கு அங்கு காரணமாக, இப்போ முதல்ல ஒரு சண்டை வந்தது, முன்னாடி சண்டை வந்து உலக யுத்தமாக மாறுமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறதாக நம்ம பார்க்குறோம். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தோம்னா, இங்கே சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று சொல்லும் போது கர்ப்பவதியாக வேதனை வருவது போல அழிவு சடுதியாய் வரும்ட்டார். அதை தான் நம்ம வந்து மையப்படுத்துகிறோம். அந்த காலத்திலேருந்தே என்ன பண்ணுறோம், இந்த சம்பவத்தை தான் 1967 வாரில் இருந்து அதையே தான் பண்ணுறோம். அந்த 6 days வார், யாம் குப்பூர் வார், இதில் இருந்து எல்லாம் என்ன பண்ணுறோம், இதை தான் அவர் வந்து மையப்படுத்த அஸ்லேனிக்கு எழுதும்போது கரெக்டாக எழுதியிருக்கிறார். பீஸ் அப்படிங்கிறது நடக்கும்போது தான் திடீர்னு வருங்கிறதா தான் அந்த வந்து வேதாகம தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். இந்த இடத்துல பரியாசக்காரர் அப்படிங்கிறார், ஃபால்ஸ் டீச்சர் அப்படிங்கிறார், ஸ்காஃபர், மோக்கர், டீரைடர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்ன பண்ணுறாங்க அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கிரேக்க பதங்களில் வந்து பார்க்குறோம். அப்படின்னா அது அப்படி கொடுக்குறாரு. அந்த இடத்துல எல்லாம் இருந்த மாதிரியே இருக்குதே என்று சொல்லுவார்களாம். 4 வசனம் படிச்சிட்டிங்களா? படிச்சாச்சா? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? எங்க போய் வரப்போறார்? இப்படி ஒரு ஆங்கிள் வந்துட்டாருங்க, ஒரு ஆங்கிள். எங்க போய் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். சரிங்களா? சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றமும் இருந்த வண்ணமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார்கள் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். இப்போ 9ஆம் வசனம் படிங்க. தாமதிக்கிறார் என்று சொல்ல எண்ணுகிறபடி ஆண்டவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடிங்கிறார். அப்படின்னா ஏற்கனவே வந்ததாக இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஒருவேளை முதல் நூற்றாண்டில் படித்தவங்களுக்கோ, 2 நூற்றாண்டு 19 நூற்றாண்டு படித்தவங்களுக்கோ, 18 நூற்றாண்டு வரைக்கும் படித்தவங்களுக்கு தாமதிக்கிறார் என்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம எடுக்கிறோம். வாக்குத்தை குறித்து தாமதமாயிராமல், ஆண்டவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மளும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வாக இது நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம படிக்கும்போது வரலன்னா அவர் தாமதிக்கிறாரு அப்படிங்கிற நிகழ்வை வந்து இது பொருந்தி வருகிறதாக இருக்கும். அவர் வந்து விட்டார்னு சொல்லுச்சுன்னா இந்த வசனம் வந்து நிறைவேறிய வசனமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அழிவை பத்தி என்ன பண்றாரு, அவர் பேசிக்கொண்டு வருவதாக பார்க்கிறோம். 11ஆம் வசனம் படிங்க.
படி. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் இப்படி இது எல்லாமே அழிந்து போறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்க பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணுங்கிறார். இதெல்லாமே அழிஞ்சு போகிற வார்த்தைய அவர் கொடுக்கறதா பார்க்குறோம். பின்னாடி அந்த எவிடன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணுறோம். எப்படி அழியுதுங்கிறத வந்து திட்டவட்டமாக இந்த வேத புத்தகத்தின் வசனங்கள் வழியாக நம்ம பார்க்குறோம். எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது ஆங்கிளில் வந்து கரெக்டாக போகுதுங்கிறத வந்து நம்ம ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 14 வசனம், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் அப்படிங்கிறாரு. படிங்க. 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஜாக்கிரதையா அவர் சந்நிதியில் காணப்படும் ஜாக்கிரதை. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்ங்கிறார். இதை டாரியிங் டைம்ங்கிறார். ரசல் போதவன் அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. அப்போ அது புரோஸ்டோக்கியோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டு ஆன்டிசிபேட் அப்படிங்கிறாரு. டு வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு ஒரு நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் அவர் தாமதம் செய்வதற்கு வாய்ப்புண்டு என்பதை அந்த இடத்துல வெளிப்படுது. ஆனால் நிச்சயமா அவர் தாமதம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா தாமதம் பண்ண மாட்டாருங்கிற ஒரு வசனம் கொடுக்கறதா பார்க்கிறோம். எபிரேயர் 10 35-37. எபிரேயர் 10:35-37. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது. மிகுந்த பலனுக்கு உங்க தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. நீங்கள் கடவுளுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பொறுமை வேணும்ங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அது டிலே ஆகுது என்பதா? இப்ப பஸ் வர்றதுக்கு பஸ் நீங்க போய் நிக்கிறீங்க, முன்னாடியே வந்துச்சுன்னா அதை பத்தி யோசனை பண்ண மாட்டீங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு என்ன பண்ணீங்க? பொறுமை உங்களுக்கு வேணும். அது டிலே ஆகுதுன்னு பார்க்குறோம். ஆனால் உங்கள் டைமுக்கும் அவங்க டைமுக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்களா? அது வரணும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். பார்த்தீங்களா? ஒன்று கொஞ்ச காலத்தில் தாமதம். அப்போ முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டில் அவர் கொஞ்ச காலத்தில் வருவார்னு எழுதியிருக்காரு. கரெக்டு, அவங்க காலத்துக்கு கரெக்டு, நம்ம காலத்தில் வந்துட்டாரே என்று சொல்லுவதற்காக இருந்தால் இந்த வசனம் முதல் நூற்றாண்டுக்குரிய வசனம். நமக்கு அந்த வசனத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று தான் நாம் எடுக்க வேண்டியதாக வரும். படிங்க. 37 படிங்க. படிச்சிட்டீங்களா? படிங்க. ஆபகுக் 2 வசனம். ஆபகுக் 2 வசனம். காலத்துக்கு தீர்க்க தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்து தீர்க்க தரிசனம் இன்னும் இருக்காமா? முடிவிலே அது விளங்கும். அது இப்ப இல்லையா? அது கடைசியில தான் தெரியுமாமா. அது பொய் சொல்லாது. பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதமானாலும் என்ன பண்ண? காத்திரு. அது தாமதிப்பதில்லை. தாமதமானாலும் காத்திரு, ஆனால் தாமதிப்பதில்லைங்கிறார். அது நிச்சயமா நடக்கும், ஆனால் தாமதிக்காதுங்கிறாரு. அப்படின்னா அது தாமதித்தாலும் காத்திருங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இது எந்த காலகட்டத்துக்குரிய மக்களுக்கு அவர் எழுதினார் கேட்டா எல்லா காலகட்டத்துக்குள்ள மக்களுக்கும் அவர் எழுதியிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி வரும். ஏன்னு கேட்டா அது தாமதிப்பில்லைன்னு சொல்றார். அப்படின்னா நம்மளுடைய காலங்களும் அவருடைய காலங்களும் மாறுபடுகிறது அப்படின்னு தான் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, உங்களோட டைம் ஒன்று, வேறு கண்ட்ரிகளுக்குள்ள டைம் வேறு, அந்த கண்ட்ரி டைம் வேறுபடுது. அதே மாதிரி ஜென்ரேஷன் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுச்சுன்னா பரனில் இருக்கிறத நீங்கள் கை நீட்டி எடுத்துருவீங்க. ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து 2-3 ஸ்டூல் போட்டாலும் எட்டாது. அதுக்கு தூரமாக இருக்கிறது உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அப்போ அவருக்கு சமீபமாக இருப்பது நமக்கு தூரமாக இருக்கும் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். புரியுமானவர்களே, இப்படி ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில் நிறைய வசனங்கள் காணப்படுகிறது. இந்த வசனங்களை அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா வருகை தாமதிக்கும் என்பதைத்தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து நமக்கு புரிய வைக்கிற என்பதாக பார்க்கிறோம். முதலாவது அங்கே வந்து நடந்து முடிந்ததாக சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு
காரணம், அடிப்படை காரணம், காலக்கணக்கு அப்படின்னு வந்து நம்ம எடுக்கிறோம். ரெண்டாவதாக இந்த நடந்த முடிங்கவில்லை என்பதற்கு நம்ம ஒரு வசனத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். அதாவது வெளி 20 2ஆம் வசனத்தை நம்ம சொல்லிட்டோம். ஒன்று மட்டும் கொடுக்குறோம், நிறையா இருக்குது. அப்போது ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருகை தாமதிக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆம் தாமதிக்கும் என்பது போல சில வசனங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அந்த வசனம் நிறைவேறிய வசனமாக காணப்படலாம், அல்லது அந்த வசனம் தவறானதாக காணப்படலாம். இந்த 3 ஆங்கிளில் தான் வந்து நம்ம எடுக்க முடியும். அப்போ அது தாமதிக்கிறது என்று சொன்னால் அது வந்து அந்த வசனம் நம்மோடு கூட இணைந்து வரக்கூடிய வசனமாக, அந்த வசனத்தோடு கூட நாம் இணைந்து செல்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். முதலாவது. அப்போ இது எப்படி நம்ம பிரிக்கிறோம்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அந்த நடுத்தீர்வையும் அப்படிங்கிற பாடம் ஒரு பெரிய பாடமாக நம்ம எடுக்கிறோம். இது தியாலஜிக்கல் ஸ்டடியில் நம்ம எடுத்துட்டோம்னா எஸ்கட்டாலஜி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. இந்த எஸ்கட்டாலஜி அப்படிங்கிற தலைப்புக்கு வந்து வருங்கால இயல் என்பது பொருளாக இருக்கிறது. வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்பதை நாம் தெளிவுற புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல மையப்படுத்துறாரு. அப்போ இதை ஒரு 10 டாபிக்கா வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். எப்படின்னா, 1 வருகை தாமதம், 2வது தீர்க்க தரிசனம். அதாவது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது அதுதானே, தீர்க்க வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ அதில் வந்து முதல் வருகைக்குரிய தீர்க்க தரிசனம், 2ஆம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனம். அப்போ முதல் வருகைக்குரிய தீர்க்க தரிசனத்தை பேஸ் பண்ணி தான் 2ஆம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனமும் இருக்கும் என்பதை நாம் பொருள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 2ஆம் வருகையின் தீர்க்க தரிசனம். 5வதாக இருவித நிகழ்வுகள் அப்படின்னு வந்து எடுக்கிறோம். அப்போ 2 நிகழ்வு அந்த இடத்துல காணப்படுகிறது. இயேசுவின் பிறப்பாகட்டும், இயேசுவின் பரமேறுதல் ஆகட்டும், இயேசுவின் வருகையாகட்டும். இந்த 3லையும் நம்ம என்ன பண்றோம், 2 பார்ட்டா அது பிரிக்கிறதா வந்து நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுச்சுன்னா, இயேசுவின் பிறப்புன்னு எடுத்துட்டோம்னா, உலகத்தில் பிறந்தது அறிந்த பிறப்பு. கன்னிமரியாத வயிற்றுல 2000 வருஷம் முழுப்பறிஞ்சது அறிந்த பிறப்பு. ஆனால் உலக தோற்றத்தினை பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது, உண்டாக்கப்பட்டு கொண்டும் அவரால் உண்டாகவில்லை என்று சொல்லும் போது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமா என்று சொல்லும் போது, அவருடைய ஜனனம் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது, யாருமே இல்லையே. இப்போ இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ சபைகளில் வந்து இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறார், அவர் மூலமாக உலகம் தோன்றியது என்றெல்லாம் சொன்னால் அது புரிந்து கொள்வதற்கு இயலாதவர்களாக அநேகர் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார். அப்படின்னா நாம் அறியாத பிறப்பு பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டது, அறிந்த பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது நம்ம பின்னாடி நம்ம சீக்வன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். 2வது அதே மாதிரி பரமேறுதலையும் என்ன பண்றோம், நம்ம 2 பிரிவா வந்து நம்ம பிரிக்கிறோம். 3வது அந்த பரமேறுதலையும் 2 பிரிவா நம்ம பிரிக்கிறதுனால தான் 3வதாக அவருடைய வருகையிலும் 2 பிரிவாக நம்ம பிரிக்க வேண்டும் என்பதை என்ன பண்றோம், நம்ம வந்து நமக்கு வேதம் நமக்கு ஒரு அடையாளம் காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை பிளைண்டா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பற்றி தெளிவு இருக்கிறதாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி இந்த சீக்வன்ஸ்ல என்ன பண்ணணும், இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணா இதுதான் பேஸு. இதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதை ஆய்வு செய்து அந்த ஆய்வை வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆய்வை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேட்டா, ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்பமான பேர் என்று சொல்லலாம், அல்லது அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லலாம். அப்ப அந்த ஆய்வின் அடிப்படையில் என்ன பண்றோம், இந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கணும். வசனத்தை எடுத்து பார்க்காம அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, அதுக்கும் இதுக்கும் டேலி ஆக மாட்டேங்குது, அது சரி இப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம வந்து மனசுலயே ஒரு கணக்கு போட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறோம். அப்படி நம்ம மனசுல கணக்கு போட்டோம்னா நிச்சயமா வந்து நம்ம தவறுவதற்கு வாய்ப்பாக இருக்குது என்பதாக பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, இந்த இயேசுவின் 2 விதம் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 2 விதம்னு பார்த்ததுல வந்து நம்ம ஒரு காரியத்தை வந்து நம்ம முடிவு பண்றோம். அதாவது இந்த 2 வகையில் 2ஆ பிரிக்கிறோம். எப்படி 2ஆ பிரிக்கணும் நான் சொல்லிடுறேன், பின்னாடி சொல்லிடுறேன். அப்போ அதுல ரகசிய வருகைன்னு ஒன்று கொண்டு வந்து 2ஆம் ரகசிய வருகையின்
பகிரங்க வரும். ரெண்டாக பிரிக்கிறோம். இது ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். அப்படி தான் பிரித்து கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஏற்கனவே 40 ஆண்டுக்கு முன்னாடி பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையவே இருக்கு. அப்படி கிடையாது, ஒரே வருகை தான் என்று இன்றைக்கி 90% சபைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அதில் ஒரு தெளிவு, அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குது என்பதாக பார்க்குறோம். அது எப்படி அந்த இதில் நமக்கு ரீசனிங் என்னங்கிறத வந்து நம்ம பின்னாடி வந்து என்ன பண்ணுறோம், அந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதோடு கூட ரகசிய வருகையின் 3 வித ஊர்ஜிதங்கள், 3 கன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கிது. அப்போ அதே மாதிரி ரகசிய வருகையின் 7 வித நிகழ்வுகள்னு பிரிக்கிறோம். சீக்வன்ஸ் 7 சீக்வன்ஸ் என்ன பண்ணுறோம், அதை பிரிக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ணுறோம், முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் பிரிக்கிறோம். இதுதான் ஹோல் சப்ஜெக்ட். இந்த அந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்டில் வந்து இதுதான் முழுமையாக இருக்கக்கூடிய பாடமாக இருக்குது என்பதாக பார்க்குறோம். சரி, இப்போது இந்த முதலாம் வரைக்குரிய வசனங்களை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த 2ஆம் வருகைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2ஆம் வருகையை வந்து ஆதாமுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வைங்க. முதல் மனிதன், அதாவது 2ஆம் ஆதாமின் 2ஆம் வருகையை முதல் ஆதாம் அறிவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் தெரியும் சொல்லுவீங்களா, தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? சும்மா சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆதாமுக்கு தெரியாது. ஜீசஸ் 2ஆம் வருகையில் வருவாருங்க ஆதாமுக்கு தெரியாது. இப்படிதான் நாம நம்புறோம் இல்லைங்களா? அப்படிதான் நம்புறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படிங்கிறத வந்து முதல்ல அறிவிச்சது யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்டோன்னு வையுங்க. யாருன்னு சொல்லுவாங்க? ஏனோக்குன்னு கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஏனோக்கு நீங்க சொல்லணும். வசனம் இருக்கு இல்லையா? யூதால பதிக்கிறோம். ஆதாமுக்கு அது எப்படி எழுதுறாரு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குங்கிறாரு. சும்மா சொல்லல. ஏன் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்குன்னு அவர் சொன்னாருன்னா, யூதா ஆதாமுக்கு 3ஆம் தலைமுறை ஒரு ஏனோக்கு வர்றாரு. காயினோட பையன் பேர் ஏனோக்கு தான். நீங்க அப்படி நீங்க மிஸ்டேக் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். எப்படி வெளி 20:2 நம்ம மிஸ்டேக் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக 2 தடவை 1000 வருஷம் சொல்றாரு பாத்தீங்களா? 1000 வருஷம் கட்டுறாரு, 1000 வருஷம் ஜனங்க மோசம் போகக்கூடாது. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு என்று சொல்லப்படுகிறதாக அந்த இடத்துல பார்க்குறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் இயேசு கிறிஸ்து எதை பற்றி பேசுகிறாரு, அங்கு ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக கர்த்தர் வர்றாருன்னு சொல்லிட்டார். அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பை பற்றி முதல்ல அறிவித்தது இயேசுவின் வருகையும், இயேசுவின் 2ஆம் வருகையும் நியாய தீர்ப்பையும் நடுத்தீர்வையும் முதலாக அறிவித்தது ஏனோக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஒரு யூதாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். யூதாக்கு எப்படி தெரியும்? ஏனோக்கு பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. ஒரு 4 வசனம் தான் இருக்குது. அதுக்கு ஆதியாகமத்துல 2 வசனம் தான் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாருங்க போது அதுக்கு சில வந்து நமக்கு பைபிள்ல இல்லாத நிறைய காரியம் இருக்குது. புக் ஆஃப் ஏனோக்கு. ஒருவேளை இந்த புக் ஆஃப் ஏனோக்கு எடுத்து அதை நம்ம படிச்சு பார்த்தா இன்னைக்கு கிடைக்குது, தமிழ்லயே கிடைக்குது. நம்ம பிரதர்ஸும் கூட வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த புக் ஆஃப் ஏனோக்கில் வந்து அதை பற்றி நிகழ்வு சொல்லப்பட்டிருக்குதா என்று நம்ம ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி ஆய்வு செய்யும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம பைபிளில் இருக்கிறது ஏனோக்கு தான் முதல்ல அறிவிச்சாருங்கிறதுக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைன்னா அதெல்லாம் தப்புப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏனோக்கு அது பார்த்ததா, அது சும்மா யூதா கதை விடுறாருன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூதா கதை விடுறாருன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அது புரிவதற்கு வாய்ப்பில்லை என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பெரியப்பாங்க புரியுதுங்களா? அப்போ நம்ம பாசிட்டிவாக எடுக்கிறோம். எப்படி பாசிட்டிவாக எடுக்கிறோம்? முதல் இயேசுவின் 2ஆவது அறிவித்தவர் ஏனோக்கு அப்படின்னு எடுக்கிறோம். அப்போது ஏனோக்கு பிறக்கும் போது நீங்கள் வந்து அந்த ஜீனியாலஜியில் என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்புறம் உட்காந்து நிதானமாக கணக்கு போடுங்க. அந்த 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஜீனியாலஜி வரும். ஆதாம்லேருந்து கொண்டு வர்ற பார்த்தீங்களா? அதில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஏனோக்கு பிறக்கும் போது ஆதாமோட வயசு 622 வயசு. ஏனோக்கு பிறக்கும் போது ஆதாமுக்கு 622 வயசு. ஏனோக்கு மெத்துசலா பிறக்கிறார். மெத்துசலா பிறக்கும் போது ஏனோக்கோட வயசு 65. நீங்க நிதானமாக கணக்கு போட்டுக்கோங்க. ஏனோக்கோட வயசு 65 ஆகும்போது மெத்துசலா பிறக்கிறாரு. மெத்துசலா தான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் வாழ்ந்து மறித்தவர்னு நமக்கு நல்ல 969 வருஷமா என்னமோ வாழ்ந்திருக்காரு. அதிகபட்சம் அவர் தான் வாழ்ந்திருக்கிறார். இப்போ ஏனோக்கு வந்து மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 300 வருஷம் அவர் கடவுளோடு சஞ்சரித்து கொண்டு காணப்படாமல் போகிறார். அப்ப என்ன ஆகுது, அவருக்கு வந்து 365 ஆண்டுகள் நம்ம கணக்கெடுக்கிறோம்.
புரியுதுங்களா? அப்போ 365 ஆண்டுகளில் வந்து என்ன பண்ணுறாரு, காணாமல் போயிடுறார். 65 வயசில் மெத்துசலா பிறக்கிறார். 300 வருஷம் அவர் வாழ்ந்து காணாமல் போய் விடுகிறார். அப்படின்னா ஆதாமுக்கு இந்த ஏனோக்கு பிறக்கும் போது 622 வருஷம், அவ்வளோ வயசு. அப்போது இந்த 365 கூட 622 கழிச்சிங்கன்னா 987 ஆண்டுகள் வந்துடும். இந்த 987 ஆண்டுகளில் ஆதாம் 930 செத்து போயிட்டாரே இல்லையா? அதுக்கு முன்னாடி செத்து போயிடுறாருல்ல. ஏனோக்கு காணப்படாமல் போறதுக்கு முன்னாடி ஆதாம் செத்து போயிடுறாரு. கழிச்சிங்கன்னா 57 ஆண்டுகள் வரும். அப்போது அந்த 57 ஆண்டுகளில் ஏனோக்கோட வயசு 365 நீங்கள் கழிச்சிங்கன்னா 308 ஆண்டுகள் ஆதாமும் ஏனோக்கும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? 308 ஆண்டுகள் ஆதாமும் ஏனோக்கும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏனோக்கு இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி பேசியிருப்பாரா மாட்டாரா? பேசியிருக்கணும் இல்லையா? பேசிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா பேசிக்கணும். அப்படின்னா இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி ஆதாமும் அறிவார். 2ஆம் ஆதாமின் 2ஆம் வருகையை பற்றி முதல் ஆதாமாக இருக்கக்கூடிய ஆதாமும் முதல் மனிதனும் அறிவார். அப்படிங்கிறத என்ன பண்றோம், நம்ம ஒரு கணக்கு போட்டு நம்ம கண்டுபிடி. இந்த மாதிரி நிறைய கணக்கு இருக்கு, 1 2 இல்லை, எத்தனையோ கணக்குகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கணக்கையும் என்ன பண்றோம், நாம் ஆய்வுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அதை படிக்க நான் அந்த சீக்வன்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்குரிய வசனத்தை வந்து நம்ம கொடுக்கல, சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கொண்டு நம்ம அதிக விவரம் தேவைப்பட்டால் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து என்ன பண்ணுறோம், அதை நம்ம கண்டினியூ பண்ணுறவங்களா இருக்கலாம். இப்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பிறப்பை 2ஆக பிரிச்சிட்டோம். புரியுதுங்களா? பிறப்பை 2ஆக பிரிச்சிட்டோம். அதாவது நாம் அறியாத பிறப்பு பிதாவின் மடியில் பிறந்தது, நாம் அறிந்த பிறப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தது. அப்போ அதுபோல் அவருடைய பரமேறுதலில் பார்த்தோம்னா அவர் 40 நாளைக்கு அப்புறம் தான் போனார். அப்படிங்கிறத வந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் படிக்கிறோம். அப்போ அந்த 7, 8, 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரலோகத்துக்கு போகிறதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறதாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். 40 நாள் இங்கே இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா யோவான் 20:17 இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்குறார். யார் காட்சி கொடுக்குறாரு? மதுரை மறையில் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அவர் ஜீசஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லைங்கிறார். எடுத்த உடனே அவர் பேசின அதுதான் முதல்ல பேசுறாரு. என்னை தொடாதே, டு நாட் கிளின்ச் டு மீ. அதுக்கெல்லாம் வேற மாதிரி அர்த்தமெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. அப்போ என்னை தொடாதே, என்னை பற்றி கொள்ளாதே, என்னை பிடித்து கொள்ளாதே. எங்க பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். ஏன்னா தொடாதேன்னு எங்க தொட்டிருப்பாங்க? தலையை தொட்டிருப்பாங்களா, கையை தொட்டிருப்பாங்களா, மூக்க தொட்டிருப்பாங்களா, வயிற்றை தொட்டு எங்க தொட்டிருப்பாங்க? ஜீசஸை காலை தான் தொட்டிருக்கணும். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, நம்ம கொடுக்குறோம். அப்போ காலை தான் தொட்டிருக்கணும். என்னை தொடாதே, என்னை பணிந்து கொள்ளாதே, என்னை தொடாதே, என்னை பிடிச்சுக்காதே, நான் பிதாட்ட போகணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் என் பிதாவுக்கு உங்கள் பிதாவுக்கு எந்த இடத்துக்கு ஏறி போறேன்னு சொல்லிடுன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து தொடாதேன்னு சொன்னதுக்கு பிதாட்ட போகலங்கிறது தான் ரீசன். ஆனால் அதே சமயம் 8 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாரு? அதே அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்த்தோம்னா தோமாட்டை தொட்டு பாருங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம 2 சீக்வன்ஸை நம்ம ஃபில்அப் பண்றோம். இப்போ வந்து மோசேவை வந்து என்ன பண்றாரு? அங்க தூதன் அனுப்புறாரு, இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுட்டு அனுப்புறாரு. அதை அனுப்புற கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம், ஒரு 4, 5, 10 வசனம், 5 வசனம் 6 வசனம் கழிச்சு பார்த்தோம்னா அவன் எதிர்கொண்டு கொல்ல பார்த்தாருங்கிறார். என்னங்க அனுப்புறது அவர் தான், கொல்ல பார்த்துறேங்கிற என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா உடனே சிப்போரால் என்ன பண்றாங்க, அந்த அவன் பையனோட முனித்தோலை அடிச்சு காலுக்கு நடுவில் போட்டுறாங்க. உடனே விலகுறாரு. அப்போ அதான் ரீசன். அப்படின்னா அங்கே ஒரு உரையால் நடந்திருக்கணும். யாருக்கு? சிப்போராலுக்கும் மோசேக்கும் ஒரு உரையால் நடந்திருக்கணும். ஏப்பா இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் நீங்கள் போறீங்களே, நீங்கள் நம்ம பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணலையேன்னு அதை நெக்லெக்ட் பண்ணியிருப்பார் அவர். அதனால எதிர்கொண்டு வர்றார். அப்போ சீக்வன்ஸ் மறைஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி நான் பிதாட்ட போகலை, போறேன்னு போய் சொல்லு அப்படின்ட்டார். இது வரைக்கும் நான் போகலேன்னு.
இப்போ இது இப்படி நான் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது நான் சொல்லலை, எங்களுக்கு அன்னைக்கு பர்னபாஸ் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது தான். அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்படியே சொல் பெறலாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதையே. ஆனால் அது ஏற்றுக்கிறவங்க வந்து கஷ்டம். ஏன் ஏது கஷ்டம்னா, இது வந்து ரகசியமான நிகழ்வாக காணப்படுகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை சொன்ன உடனே ஒரு சிலர் எப்படி அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா, பிரதர் நீங்கள் சொல்றது தப்பு பிரதர், அதாவது அவர் ஆம்பளைங்களால தொலை சொன்னார், பொம்பளைனால தொலை வேணானார், இப்படி ஒரு கத்து வந்தது. அது சொன்னது கரெக்டு தானே? அப்படி சொல்றேன். ஆனா நீங்க அது 28ஆம் அதிகாரத்தில் மத்தேயில் நீங்க படிச்சீங்கன்னா, அங்க 2 ஸ்திரீகள் வருகிறார்கள், மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் வருகிறார்கள். 5:9 படிங்க. அதுல 28:5-9 மத்தேயு. அந்த ஸ்திரீகள், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாது போதுங்க. இப்ப 9 படிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, இந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பிரதர் சொன்ன மாதிரிதான் எங்க தொட்டாங்க அவங்க பாதங்களை தழுவி. இப்ப ஆக்சுவலா அவர் என்ன சொல்லி இருக்கணும், ஸ்திரீகளை என்னை தொடாதீர்கள், நான் இன்னும் பிதாவனத்துக்கு ஏறி போகவில்லை, நான் என் பிதாவனத்துக்கு உங்கள் பிதாவுக்கு என் தேவனத்துக்கு உங்களுக்கு ஏறி போகணும்னு சொல்ல வேண்டியதான அந்த இடத்துல அவர் சொல்லலை. அப்ப என்ன அர்த்தம், இது ரகசிய பரமேதல் நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம கொண்டு வர்றோம். அதாவது ரெண்டு பேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு பேஸ்மெண்ட் என்ன கொண்டு வர்றோம், அவளுடைய பர்த்ல 2ஆ பிரிக்கிறோம். ரகசிய பிறப்பு பகிரங்க பிறப்புன்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி பரமேறுதலையும் ரகசிய பரமேறுதல் பகிரங்க பரமேறுதல் பிரிக்கிறோம். நம்முடைய பிறப்பு எடுத்துட்டாலும் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது பகிரங்க பிறப்பு. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்திலே ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக நல் மனுஷ உடன்படிக்கையில பிறந்தது ரகசிய பிறப்பு. நமக்கே டேட் தெரியாது, நமக்கே மறந்து போயிடும். புரியுதுங்களா? அப்படி 2ஆ என்ன பண்றோம், இந்த சீக்வன்ஸை நம்ம பிரிக்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் ஜீசஸோட கம்மிங் எடுத்துட்டோம்னா அதுல ஒரு 7 பிரிவை வந்து நான் அப்படியே ஓரலா சொல்லிடுறேன், பின்னாடி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவ நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன்னு சொல்றார். வெளி 22 சொல்றார். இயேசு கிறிஸ்து தன்னை விடிவெளி என்று சொல்லுகிறார், அதே சமயம் தன்னை சூரியனும் என்றும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை மின்னல் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாரு, வெளி 1:7 தானியேல் 7:13 மேகம் மீதில் வருகிறார். மேக கூட்டங்களிலிருந்து மின்னலாக தெரிகிறேன்னாரு. இன்னொருத்தர் அதுக்கு சொல்லுவோம் 796 வந்து ஆஸ்ட்ரேப் இருக்குது. ஆஸ்ட்ரேப்புக்கு வந்து அது மீனிங் அல்ல, அது லைட்னிங் கிடையாது, அது பிரைட் ஷைனிங் தான் சொல்லலாம். ஆனால் டிக்ஷனரி சொல்லவே இல்லை. டிக்ஷனரியில வந்து அது பிரைட் ஷைனிங்னு சொல்லுது, அதே சமயம் அது என்ன சொல்லுது, அது லைட்னிங்னு சொல்லுது. அந்த டிக்ஷனரி லைட்னிங்னு சொல்றதுனால தான் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வந்து ஆஸ்ட்ரேப்புங்கிற கிரேக்க வார்த்தைக்கு அது மின்னல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தவறு அல்ல என்பதாக பார்க்குறோம். பின்னாடி வந்து நம்ம எடுக்கிறோம், அது பின்னாடி அதை வந்து இன்னும் டிஜிட்டலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு நம்ம கொடுக்கலாம் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா மின்னலின் வருகை, மேக மீதில் வருகை. அந்த மேக மீதில் வருகையிலையும் கார்மேகத்தின் மீது வருகிறார், வெண்மேகத்தில் வருகிறார். 2ஆ பிரிக்கிறோம். இயேசுவின் வருகை எப்படி இருக்கா, கார்மேகத்தில் வருகிறார். இதில் யாத்திரம் 19, 9, 11, 14 சொல்றாரு கார்மேகத்தில் வர்ற. 2 நாளைக்கு அப்புறம் கார்மேகத்தில் வர்றேங்கிறார். வெளிப்பசுல பார்த்தோம்னா வெண்மையான மேகம் தரையில கீழே வச்சு உட்கார்ந்துருக்காரு. அப்ப வெள்ளை மேகத்துல வர்றாரு, கருப்பு மேகத்துல வர்றாரு, மின்னல் மாதிரி வர்றாரு, மேகத்துல வர்றாரு. அப்ப மேகத்திலேயே 2 விதமான மேகத்துல வர்றாரு. அடுத்தபடியா அறியாத வேளையில் வருகிறேன் என்று சொல்லுகிறார், எல்லாரும் பார்க்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். அறியாத வேளையில் வருகிறேன் என்று சொல்லுகிறார், எல்லாரும் பார்க்கிற மாதிரி வர்றாரு என்று சொல்லுகிறார். மற்ற 24, 30, 26, 64 எல்லாரும் பார்க்கிற மாதிரி வர்றாங்கிறாரு. அறியாத வேளையில் வர்றது 24, 42 சொல்றாரு மத்தேயுல. அப்புறம் திருப்பி என்ன சொல்றாரு, திருடன் மாதிரி வர்றேங்கிறாரு, ராஜா மாதிரி வர்றேங்கிறார். மற்ற 24 திருடன் மாதிரி வர்றேங்கிறார். ஆனா என்னாமம் 24:17 என்ன பண்றாரு, அவர் அரசராக வருகிறார், செங்கோலோடு வருகிறார். 2ஆ பிரிக்கிறார் பாத்தீங்களா? அதே மாதிரி ஓசி 6:2-3 முன்மாதிரியாகவும் வருகிறார், பின்மாதிரியாகவும் வருகிறார். முன்மாறி பின்மாறி என்று 2ஆ பிரிக்கிறதாக அந்த இடத்துல வந்து
நம்ம பார்க்குறோம். அது 2 சாமுவேல் 23:4 பார்க்குறோம். அப்புறம் இறுதியாக நிகழ்வில் ஒரே ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 16:27 அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. இதை தான் நம்ம என்ன பண்றோம், நுணுக்கமாக பார்த்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். அது 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். மகிமை பொருந்தினவராய் தூதரோடு கூட வர்றார். அப்ப என்ன நடக்குங்கிறது சொல்லிட்டாரு அந்த இடத்துல. இது அப்படியே தெசலோனிக்கேயருக்கு வாங்க, 1 Thessalonians 3:13. முதல்ல தூதரோடு வர்றாருன்னு சொல்லிட்டாரு. 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, இங்க மாத்திட்டாரு பாத்தீங்களா, அங்க பரிசுத்த தூதர்களோடு வர்றேன்ட்டாரு, இந்த என்னட்டாரு பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போதுங்கிறாரு. இந்த தூதர் எடுக்க முடியாது. இதைய இயேசு கிறிஸ்துவின் வருகை தூதர்களோடு வருகிறார் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் பரிசுத்தவான்கள் வருகிறார் என்று பிரிக்கணும். இது ரெண்டா பிரிக்கணும். நீங்க தூதர்ல பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது, பரிசுத்தவான்களை தூதர்னு சொல்ல முடியாது. அப்ப ரெண்டா பிரிக்கிறீங்க பாத்தீங்களா. அப்படின்னா இந்த மாதிரி தான் என்ன பண்றோம், ஒரு மைனர் கிளாசிபிகேஷன் கொண்டு வந்து அது ஒரு எனார்மஸா என்ன பண்றோம், ஒரு கிராண்டா கொண்டு போய் நம்ம நிறுத்துறோம். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க, பக்கத்துல அது பக்கத்துலயே தொட்டமா அது மேலேயே போட்டீங்கன்னா அது பேரலல் லைன் கூட வராது, அதோடு சேர்ந்து இருக்கும். ஒரு டிகிரி டிவியேட் பண்ணுங்க, என்ன ஆகும், அது போகும்போது பல டீவியேஷன்ஸ் வந்துடும். புரியுதுங்களா. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு மைனராக வந்து என்ன பண்ணுறோம், அதை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்குறவங்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இதை ஒரு பேசிக்காக என்ன பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் புரிதல் இருக்குங்கிறது வந்து தெரியல. அது வரக்கூடிய காலத்தில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம்.